அதாவது எனக்கு எது மேலேயும் ஆர்வம் இல்லை, அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், எனக்கு எதுலேயுமே ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மனநிலை. அதே மாதிரி எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆர்வம் இல்லாத குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருப்பாங்களா? இது வேற மனநிலை, இது வேற மனநிலை, ரெண்டுமே சேரும்போது ஆர்வமின்மை அப்படிங்கிற கேட்டகரி வந்து, ஆர்வமின்மைங்கிற மனநிலை வந்து இந்த பிரச்சனைக்குரிய கேட்டகரியில கம்பல்சரி. அந்த மனநிலையோட ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மனநிலையும் சேரும்போது இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு ADHDங்கிறது என்ன? கவனமின்மை ப்ளஸ் துருதுருப்பு. அப்போது இந்த ஹைப்பர் ஆக்டிவாகவும் கவனமின்மை அப்படிங்கிற வார்த்தை இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலையினால வர்றது தான். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது சரியான்னு பாருங்கள். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு பிடிச்ச பாட்டு ஓடும்போது ரொம்ப துள்ளி துள்ளி டான்ஸ் ஆடுது, எல்லா வேலையும் பார்க்குது. அந்த பாட்டு முடிஞ்சோடனே அப்படியே போய் அமைதியாக உட்காந்துக்குது. வேற எதையும் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இதை அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த பாட்டு சவுண்டு கேட்க தான் செய்யுது, அதுக்கு ரியாக்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் கூப்பிட்றீங்க இல்லையா, உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ நான் செய்ய மாட்டேன். இப்போ வந்து எப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி அவ்வளோ இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 days 3 days விட்டால் நான் ஸ்டாப்பாக ஜம்ப் பண்ணுற அளவுக்கு, நான் ஸ்டாப்பாக ஓடுற அளவுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கிட்ட எனர்ஜி இருக்கு. அந்த அளவுக்குலாம் இருக்காங்களா? கண்டிப்பாக சார். எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அதுக்கும் எமோஷன்ஸ் தான் காரணம். ஒரு எமோஷன் ஸ்ட்ராங்காக தான் ஒரு பஞ்சபூதங்களோட ரேஷியோ நம்மளோட உடம்புல, இதை சொல்லிடுறோம் இல்லைங்களா, இது கப உடம்பு, இது பித்த உடம்பு, வாத உடம்புன்னு. அப்போது கப உடம்பு அப்படின்னா நீர்த்தன்மை மண்தன்மை எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது கப உடம்புன்னு சொல்கிறோம். அந்த ரேஷியோ அந்த உடம்புல ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற மனநிலைகள் தான் காரணம். சில மனநிலைகள் அதிகமாகும் போது அந்த உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப உடம்பாகவும் பித்த உடம்பாகவும் வாத உடம்பாகவும் வந்து மாறுது. இல்லை இந்த கம்பைன் பண்ணுறாங்கல்ல பித்தவாதம், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இவங்க இப்படி தான் எப்போவுமே இவங்க இதிலெல்லாம் செய்வாங்க, இதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒரு பர்சன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, பிறந்ததுலேருந்து இவங்க இப்படி தானே. அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸோட காம்பினேஷன் தான் அந்த பர்சன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட உடம்பு இருக்கும். அப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாள் பூரா குதிப்பாங்க, ஓடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்று செய்யும்போது அது கொஞ்சம் ஃபோக்கஸ் தேவைப்படுது இல்லைங்களா, எஃபர்ட் போடணும். மனம் போன போக்கில் போகிறதுக்கும் நம்ம ஒன்று சொல்லும்போது ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.